சென்ட் ஜோசப் தொழில்நுட்பக் கல்லூரியில் எக்ஸ்ப்ளோர் கேலக்ஸி என்ற தலைப்பில் நடைபெற்ற திறன் மேம்பாட்டு பயிற்சியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர். IEEE மெட்ராஸ் செக்ஷன் மற்றும் சென்ட் ஜோசப் கல்விக் குழுமம் சார்பில் மாணவர் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தன்னம்பிக்கை பேச்சாளர் டாக்டர் கோவிந்தராஜ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் தலைமை ஆலோசகர் ஷியாம்குமார் ஆகியோர் பங்கேற்று கல்வி மற்றும் வாழ்க்கையின் இலக்குகளை எவ்வாறு தெளிவாக வரையறுப்பது, அவற்றை அடைவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்வது குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். மேலும் மாணவர்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கமளித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்றது தங்களுக்கு புதிய உத்வேகத்தையும் தெளிவான இலக்கையும் அடைய உதவியதாக தெரிவித்தனர். IEEE மெட்ராஸ் செக்ஷன் மற்றும் சென்ட் ஜோசப் கல்விக் குழுமம் சார்பில் +2 மாணவர்களுக்காக எக்ஸ்ப்ளோர் கேலக்ஸி என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது எங்கள் கல்லூரியில். இதில் IEEE மெட்ராஸ் செக்ஷனிலிருந்து டாக்டர் கோட்டீஸ்வரன் அவர்களும், RBR அகாடமியை சார்ந்த தலைவர் ஆர் கோவிந்தராஜ் அவர்களும், நியூஸ் 7 சேனலின் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் மிஸ்டர் ஷியாம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பயனுற்றார்கள். சென்ட் ஜோசப் கல்விக் குழுமம் தலைவர் டாக்டர் பாபுமோகன் அவர்களுக்கும், IEEE மெட்ராஸ் செக்ஷன் தலைவர் டாக்டர் சக்திவேல் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் IEEE ஸ்டூடெண்ட் செக்ஷன் மெட்ராஸ் பிரான்ச்சும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சு பள்ளி மாணவர்களுக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திடுறாங்க. ஒன்று மார்க்ஸ்க்கு எப்படி ஸ்கோர் பண்ணுறது, தென் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி பிளான் பண்ணி என்ன குரூப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற செக்மெண்ட்டு, தென் பிர்லா பிளானிட்டோரியனில் பார்த்து அந்த கேலக்ஸி எப்படி இருக்குது அப்படின்றது குழந்தைங்களுக்கு அந்த விஷுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அஸ் ஏ சீஃப் கெஸ்ட் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பசங்களும் எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ண சென்ட் ஜோசப் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா IEEE மெட்ராஸ் செக்ஷனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் is tied with St. Joseph Institute of Technology and also with the IEEE Madras session. It was really interesting program. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது and it was very interesting and நிறைய motivation speech கொடுத்தாங்க and ரொம்ப இன்னோவேட்டிவாக அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் எங்களால் அது தாண்டி நிறைய படிக்க முடிஞ்சது and இன்ட்ரெஸ்டிங்காக லேர்ன் பண்ண முடிஞ்சது. இந்த ஈவெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சென்ட் ஜோசப் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் IEEE மெட்ராஸ். இதில் நிறைய மோட்டிவேஷன் தாட்ஸ் சொன்னாங்க. +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்கள் இங்கே சென்ட் ஜோசப் காலேஜுக்கு எங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே சென்ட் ஜோசப் காலேஜில் இருந்தும் IEEE இருந்தும் எங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது, எங்கள் ஃபியூச்சர் டெசிஷன் நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்ட்டு. கோவிந்தராஜன் சார் அப்புறம் ஷியாம் அறிவழகன் சார்லாம் எங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கொடுத்தாங்க, எப்படி சூஸ் பண்ணணும், எப்படிலாம் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணணுன்ட்டு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இங்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. JEEக்கு 5 மெம்பர்ஸ் எடுக்கிறேன்னு இருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் கால் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் கால் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் எடுத்துக்கிறோம். அதேமாரி நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க கோவிந்தராஜ் சார்லாம். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவாக இருந்துச்சு. அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்ஸ் போகலான்னு இருக்கும். இங்கே IEEE மெட்ராஸ் அங்கேருந்து சென்ட் ஜோசப் காலேஜுக்கு வந்திருந்தோம். அங்கே இருந்த சாருங்க எங்கள் லைஃபுக்கு என்ன தேவை அதை பற்றி எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸாம்லாம் என்னென்ன எப்படி பண்ணணும் அதை பற்றி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிது.